நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் தறி தொழிலாளர்களின் சிறுநீரகங்கள் விற்பனை செய்யப்படுவதாக மீண்டும் எழுந்துள்ள புகார் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையில் நடப்பது என்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், வெப்படை உள்ளிட்ட பகுதிகள் விசைத்தறி, கட்டுமானம், சாயப்பட்டறை தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியாகும். குறைவான சம்பளத்தில் பணியாற்றும் இந்த தொழிலாளர்களை குறிவைத்து சிறுநீரக திருட்டு நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக பள்ளிப்பாளையம் பகுதியில் சிறுநீரக விற்பனை மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கொஞ்சம் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருந்தது. அதனால் நாங்கள் அந்த இதில் இது பண்ணோம். அது ஒரு ஸ்டாப்லர் பின் மாதிரி தான் இருந்தது. அதை பண்ணிக்கிட்டு ஒரு வாரம் கழித்து 2 வாரம் கழித்து நாங்கள் போய் அங்கேயே போய் ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் 150 வாங்கிட்டோம். அதெல்லாம் வீடு தேடி பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதில் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டோம். அதில் 150 மீதி கைக்கு எங்களுக்கு 5 வந்துச்சு. குறைவான கூலி, கடன் பிரச்சனை போன்றவற்றால் தத்தளிக்கும் தொழிலாளர்கள் நிதி நெருக்கடிக்கு ஆளாகி சிறுநீரகங்களை விற்பது தொடர்ந்து நடந்து வருவதாக கூறுகின்றனர் பள்ளிப்பாளையம் பகுதி தொழிற்சங்க நிர்வாகிகள். குடும்ப நிதி நெருக்கடியால் சிறுநீரகத்தை விற்ற தொழிலாளர்களே இடைத்தரகராக மாறிவிடும் நிலையும் உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். இந்த பகுதி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதை தடுக்க முடியாததுக்கு காரணம் என்னென்னா விழிப்புணர்வு இல்லை. இன்னைக்கு இப்போ பெரிய பூதாகரமான செய்தி ஆனாலுமே இன்று கூட விற்பனைக்கான ஒரு தயாராக தான் இருக்கும் சொல். ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் போய் புகார் அளிக்கிறதுக்கான விருப்பப்படலை. இது ஒரு பெரிய நெட்வொர்க். இது அதிகாரிகள் உட்பட இவர்களுக்குள்ளே இருக்கிறாங்கங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த புரோக்கர்களை பிடித்தா அவங்ககிட்ட விசாரணை பண்ணால் இந்த மாதிரி உடல் உறுப்பை இழந்தவர்கள், நிர்பந்தத்தால் இழந்தவர்கள், அவர்கள் யாருன்னு தெரியும். அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பது, அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பது என்கிற ரீதியில் அரசினுடைய நடவடிக்கை இருக்கணும். உடல் உறுப்புகளை தானம் செய்ய மக்கள் அதிகளவில் முன் வந்தால் இது போன்ற உடல் உறுப்பு விற்பனையை தடுக்க முடியும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஸோ இந்த தானமாக கிடைக்கிறதுக்கு இவ்வளோ லேட் ஆகிறதுனால இவங்க மாற்று வழியை தேடுறாங்க. தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, மக்கள் முன் மூளைச்சாவடைந்தவர்கள்ட்டிருந்து கிட்னியை தானமாக கொடுக்கறது அதிகமாச்சுன்னா, அதாவது மண்ணுக்கு போகிற இந்த உறுப்புகள் மனுஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது இந்த மாற்று வழிக்கு மக்கள் போக மாட்டாங்க. உடல் உறுப்பு தானம் குறித்த விதிமுறைகள் கடுமையாக இருந்தாலும் இது குறித்த புரிதலும் விழிப்புணர்வும் பொதுமக்களுக்கு இன்னும் தேவைப்படுகிறது. வறுமையில் சிக்குண்டு தவிக்கும் தொழிலாளர்களின் சூழலை பயன்படுத்தி சிறுநீரக விற்பனை செய்யும் தரகர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் தொழிலாளர்களுக்கு மாற்று திட்டங்களை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதும் இந்த பிரச்சினைக்கு தீர்வாக அமையும். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷ் உடன் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.